டெய்லி நைட்ல எங்க ஊர் சுத்திட்டு வர நீ? படிச்சு பாஸ் பண்ணணும் இல்லாம எப்ப பாரு வெளியில சுத்திட்டு இருக்க நீ. 3 வருஷத்துல 30 அரியர்ஸ் இருக்கு. நம்ம வினோத்தை பாரு எவ்வளவு பொறுப்பா இருக்கான். சப் இன்ஸ்பெக்டருக்கு செலக்ட் ஆயிட்டான். போஸ்டிங் உள்ளூர்லயே கிடைச்சிருச்சுன்னா இந்த ஏரியாவையே ஒரு கலக்கலாம். வாயை முட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. சாப்பாடை போட்டுட்டு ஏன் இப்படி சாவடிக்கிற? இந்த கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வினோத், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சாப்பா? இல்லப்பா, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். என்னாச்சுப்பா? இதான் முக்கியமான விஷயமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா, வந்து கூட்டு போயிருப்பா. அம்மா புலம்பல் தாங்க முடியாது. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிப்பா, ஓகே, நான் வச்சிடறேன்ப்பா. அனைத்தையும் படைத்தவருக்கு நன்றி. இன்று ஆர் வினோத் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய கருணை இல்லத்திற்கு சிறப்பு உணவு வழங்குகிறார். அவரும் அவருடைய குடும்பமும் எல்லா உயிரினங்களும் நலமாக இருக்க அனைவரும் சிறிய பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமியையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்தவரே உமக்கு நன்றி. நாங்கள் செய்த பாவமோ எங்கள் முன்னோர்கள் செய்த பாவமோ எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கின்றோம். சுயநலம் பிடித்த மனிதர்களால் கைவிடப்பட்ட எங்களை இன்று போல் என்றும் அரவணைத்து காத்திடுங்கள். இயற்கை பேரழிவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கவும் அனைத்தையும் படைத்தவரே உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம். கருணையுடன் உதவி செய்யும் ஒவ்வொரு மனிதரையும் நாங்கள் கடவுளாகவே கருதுகின்றோம். இன்று பிறந்த நாளை நம்மோடு கொண்டாட வந்திருக்கும் வினோத் அவர்கள் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக சேர இருக்கிறார். அவர் அந்த காவல்துறையில் மேலும் பல பதவிகள் வகித்து இன்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது போல மேலும் பல உதவிகள் செய்திட அனைத்தையும் படைத்தவரை வேண்டுவோம். இன்று காலை உணவை கொடுத்த ஆர் வினோத் சார் அவர்களுக்கு அனைவரும் நன்றி சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வினோத் சாருக்கு கூறுகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வினோத் சாருக்கு கூறுகிறோம். துன்பம் நீங்கி இன்பமாய், தொல்லை நீங்கி மகிழ்ச்சியாய், இன்று போல என்றும் வாழ வாழ்த்துகிறோம். துன்பம் நீங்கி இன்பமாய், தொல்லை நீங்கி மகிழ்ச்சியாய், இன்று போல என்றும் வாழ வாழ்த்துகிறோம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே
many more returns of the happy birthday, happy birthday, happy birthday, many more returns of the happy birthday. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வினோத் சாருக்கு கூறுகிறோம். Thank you. கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, கடைக்காலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வம் அன்றி யாரும் இல்லை, தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வம் அன்றி யாரும் இல்லை, கடவுள் உள்ளமே ஓர் கருணை. சித்தி பால் கீழே விழுந்துச்சு, எடுத்து கொடுங்க. ஏண்டி சித்திய பெண்ட் எடுக்கிற? I have never found a girl like you. You're my one and only angel girl. I have never found a girl like you. You're my one and only angel girl. Thanks. I have never found a girl like you. You're my one and only angel girl. சொல்லுப்பா. ரகு, எங்க ஆபீஸ் எப்படி பொண்ணு கல்யாணம் உனக்கு தெரியும்ல. நானும் அம்மாவும் இப்பவே கிளம்புறோம். நாளைக்கு தான் வருவோம். வாழை அவுத்து விடாம அடக்கமாயிரு, புரியுதா? சரி சரி. மச்சான், அப்பா அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. மச்சான் சூப்பர் நியூஸ் மச்சான். இன்னைக்கு கச்சேரியை நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். வெல்த் கட்டலாம் மச்சான். வரும்போது கும்முன்னு தூக்கலா ஒரு படம் வாங்கிட்டு வா. ஓகேடா ஓகேடா. போன தடவை மாதிரி மொக்கையை வாங்கிட்டு இந்த கடைக்காரனை செருப்பால் அடிப்பேன் சொல்லிடு. ஓகேவா? மச்சான் வந்துரு, பாய். வினோத் பலசாலியா இருக்கான், ரகு பள்ளி போல இருக்கான். நான் ஐரே அத்திக்கா மாதிரி இருந்து நீ என்னையே கலாய்கிறியா? கடுகு சிறுத்தால காரம் குறையாதரா அம்பி. ஓரா பேசாத ஐரே. மாமிக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, சாமான் தலைக்கு சமையல் செய்ப்போ. வாய் இல்லைன்னா உன்னை நாய் வலிச்சிட்டு போயிடண்டா அம்பி. நாய் வலிக்குதோ நரி வலிக்குதோ, மாமி யாரும் வலிச்சிடாத பாத்துக்காயிரு. வேலையில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுண்டன். ஜனனி, சாமி கும்பிடு.
சரி சரி நீ வா மச்சான், நான் வரேன். என்ன மச்சாச்சு? நல்லா தான் பேசியிருந்தாரு மச்சான். திடீர்னு நெஞ்சு வெளியால் மயக்க போட்டு விழுந்துட்டாரா? எல்லாம் அந்த சிகரெட் கர்மத்தினால தான் வருது. உங்கள் அப்பா முதல்ல அந்த பழக்கத்தை நிறுத்த சொல்கிறா. இது வச்சுக்கோ, நீங்கள் கிளம்பு, நான் வரேன். சார் உங்கள் அண்ணன் மந்திரன்னா நீங்கள் மன்மதான் சார். ஆமாம் சார், 20 வருஷமாக அந்த தொழில் செய்கிறேன் சார். ஆனால் உங்களை மாதிரி ஒரு ராசியான கஸ்டமரை நான் பார்த்ததே இல்லை சார். ஆமாம் சார், உங்கள் கைப்பட்டவங்களாம் இன்றைக்கி ஓஹோன்னு வாழ்கிறாங்க சார். ஒரு புது காஷ்மீர் ரோஜா உங்களுக்காக காத்து நிறுது சார். பார்த்தாலே பற்றிங்க சார். சார் எங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு தெய்வம் சார். ஏய் பொறும்போக்கு, வண்டியோட சொல்ல ஏன்டா ஃபோன் பேசுற? பாருங்க